அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் டான்ஸ் வீடியோஸ் தான் மேக் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து 1.5 ஜிபி தான் வருது. ஸோ அந்த 1.5 ஜிபிலே வந்து நிறைய வந்து கன்சியூம் ஆகுது. ஸோ அது எங்கே போகுது, எப்படி சேவ் பண்ணலான்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டிங்கன்னா, இங்கே லாஸ்ட் டாப் கார்னரில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா, ஸோ இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இதில் 1 பை 1 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இந்த ஸ்டோரேஜ் அந்த டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை டச் பண்ணணும். இந்த ஸ்டோரேஜ் டேட்டாஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் எவ்வளோ வந்து நம்ம கன்சியூம் ஆகிருக்கு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து மீடியா ஆட்டோ டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து வென் யூஸிங் த மொபைல் டேட்டா இதை வந்து டச் பண்ணிங்கன்னா, உங்கள் மொபைலில் ஏதாவது டிக் இருந்ததுன்னா, இந்தமாதிரி டிக் இருக்கும். ஓகே, அந்த டிக்கெலாம் எதனா இருந்ததுன்னா எடுத்து விட்ருங்க. ஓகேவா, இது வந்து எப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாராவது ஃபோன், உங்களுக்கு குரூப்லலாம் இருப்பீங்க, யாராவது வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வரும்போது ரிசீவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்துச்சுன்னா ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஆடியோ கொடுத்தீங்கன்னா ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா நம்ம வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஓகேவா, இது வந்து மொபைலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து வென் கனெக்டட் வைஃபை, நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணும்போது நம்ம இதில் டிக் அடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபோட்டோஸு, ஆடியோஸு, வீடியோ, டாக்குமெண்ட்டு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும். வென் ரோமிங் சப்போஸ் நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போது இதெல்லாம் வந்து ரோமிங்கில் போய்ட்டுருக்கும். அப்போயும் வந்து டேட்டா கன்சியூம் ஜாஸ்தி ஆகும். அப்போல்லாம் இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ போனாலும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் டிக்கெலாம் எடுத்து விட்ருங்க. ஸோ இந்த டிக்கெலாம் எடுத்து விட்டால் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபேஸ்புக்கை போய் பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபேஸ்புக்கில் இன்டர்ஃபேஸில் போயிடுங்க. ஸோ ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, ஸோ இந்தமாரி இருக்கா, இங்கே வந்து லாஸ்ட் டாப் ரைட் சைடில் டாப் கார்னரில் வந்து 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3 லைன்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்தமாரி காட்டும். உங்கள் ஒரு மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்குல்ல, அதை விட்டுடணும். இதில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், நான் வேறு மாதிரி காட்டுற பாருங்கள். ஸோ இதுதான் இந்த செட்டிங்ஸை நம்ம டச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா, ஸோ இதில் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா, அதில் நம்மளுக்கு வந்து தேவையானது என்னவோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ இதில் மீடியான்னு இருக்கும், ப்ரெஃபரன்ஸில் இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸில் வந்து மீடியான்னு இருக்கும். இந்த மீடியாவை டச் பண்ணணும். இந்த மீடியாவை டச் பண்ணும்போது ஃபோட்டோ ஹை குவாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஹை குவாலிட்டியிலே இருக்கணும். சில பேர் ஹை குவாலிட்டிலலாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போது ஹை குவாலிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் யூசேஜ் ஆகும். உங்கள் லோ குவாலிட்டியை வச்சுக்கலாம். ஸோ லோ குவாலிட்டி வச்சுக்கணும்னா லோ குவாலிட்டி நம்மளுக்கு என்ன கன்சியூம் ஆகணும் மொபைலில், அதுதான் வந்து கன்சியூம் ஆகும், கன்சியூபிள் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம ஐ வைக்கணும், ஐ வச்சுக்கணும், லோ வச்சுக்கணும், லோ வச்சுக்கணும், அது உங்களோட விருப்பம் தான். ஆட்டோ ப்ளே, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கனாலே ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. அடுத்த வீடியோ வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணும்போது என்ன அதுவும் ப்ளே ஆகும். ஸோ அதுவும் டேட்டா கன்சியூம் வந்து ஜாஸ்தி ஆகும். இதில் வந்து கொடுத்துருக்க பாருங்கள் ஆட்டோ ப்ளே. இந்த ஆட்டோ ப்ளே வந்து ஆன் மொபைல் டேட்டா அந்த வைஃபை, இந்த மொபைலு வந்து வைஃபை அதில் வந்து டவுன்லோட் ஆகணுமா, ஸோ அந்தமாரி நீங்கள் டிக் அடிச்சிக்கணும். இது ஒன்லி வைஃபைக்கு வந்து ஒன்றில் கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து நெவர் ஆட்டோ வீடியோ, இந்த நெவர் ஆட்டோ வீடியோ நீங்கள் இங்கே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னா புள்ளி மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த டிக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் ஆகும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளேவே ஆகாது. ஸோ அப்புறம் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராம். ஸோ வாட்ஸ்அப் பார்த்துட்டோம், ஃபேஸ்புக் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து போயிட்டோம்னா, ஸோ இந்தமாரி வரும். ஸோ இந்தமாரி இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து டச் பண்ணிங்க. ப்ரொஃபைலில் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா, இந்த ப்ரொஃபைலின் கீழே இந்த டாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைலில் டச் பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்து ரைட்டு டாப் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 லைன்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து 1 பை 1 இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானது என்ன, ஸோ அதை வந்து பார்ப்போம். இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்ட்டு. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஒன்றுன்னா, இதோ இருக்குது பாருங்கள், டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டி இது இருக்கா. ஸோ இதை வந்து டச் பண்ணணும். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டேட்டா சேவர்னு இருக்குது. இந்த டேட்டா சேவர் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து ஹை ரெகுலேஷன் மீடியா, இந்த மீடியாவில் வந்து உங்களுக்கு ஹை டெஃபினிஷன், ஹை ரெகுலேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்களா. ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் பிரிண்ட்டு. ஸோ இதற்கு வந்து நம்ம ஒன்லி வைஃபைல ஆன் பண்ணால் ஒண்டி தான் நம்மளுக்கு வந்து இந்தமாரி குவாலிட்டியான வீடியோ கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மொபைலில் வந்து வைஃபை, நீங்கள் வந்து ஒன்லி மொபைல் டேட்டாஸை யூஸ் பண்ணுறதுக்கு நெவர்னு கொடுத்துக்குங்க. ஓகேவா, நெவர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் வராது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேணுன்ற போது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து
இதுதான் இப்படி தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போறோம் மெயினாக அது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து டேட்டாஸ் கன்சியூம் ஆகுது. ஸோ முதல்ல நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் இந்த இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து முதல்ல வந்து நம்ம அதுவும் பண்ணிவிட்டோம். ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா அதில் அதுதான் ஆப்லாம் நம்மளுக்கு வந்து கன்சியூம் வந்து டவுன்லோட் பண்ணுறது அன்இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் வரும். ஓகே, டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும்ல, ரைட் சைடில் டாப் கார்னரில் இருக்கும். ஸோ இதில் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து என்ன போகணும்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த செட்டிங்ஸை வந்து டச் பண்ணிக்கோங்க. இது செட்டிங்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து ஜென்ரல் இருக்கும், இதுமாரி செட்டிங்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து ஜென்ரல் ப்ரெஃபரன்ஸை தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? இது வந்து பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன், ஃபேமிலி, அபவுட் இதெல்லாம் தேவையில்லை. ரெண்டாவது இருக்குது பாருங்கள், நெட்வொர்க் ப்ரெஃபரன்ஸ். இந்த நெட்வொர்க் ப்ரெஃபரன்ஸ் இருந்தால் ஆப் டவுன்லோடு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஆப் டவுன்லோட் ப்ரெஃபரன்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஒன்லி நெட்வொர்க் டேட்டா சார்ஜஸ் மேபி அப்ளை இது வந்து கொடுத்துருக்கு. ஓவர் வைஃபை ஒன்லி ஆஸ்க் எவ்ரி டைம். இப்போ நீங்கள் இதில் ரெண்டுத்தில் எதனா ஒன்று வந்து கொடுத்துருக்கீங்க. நான் வந்து டேட்டாஸில் கொடுத்துருக்கேன்னா ஒன்லி வைஃபை வேணால் ஒய்ஃபை கொடுத்துக்கலாம். நோ எதுவுமே வேண்டாம், நம்மளுக்கு வந்து டவுன்லோடே ஆகணும்னா நீங்கள் வந்து இது கொடுத்துக்கோங்க. இதுதான் பெஸ்ட்டு. ஆஸ்க் மீ எவ்ரி டைம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அப்டேட் ஆகாது. இந்த ஆட்டோ அப்டேட்டை ஒவ்வொரு வாட்டி கேட்கும். நம்மளுக்கு ஆட்டோ அப்டேட் ஆகலாமான்னு கேட்கும். கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஆட்டோ அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ அப்டேட் ஆப்ஸு. இதில் வந்து அப்டேட் வைஃபை ஒன்லி. நீங்கள் வைஃபைல வந்து ஆன் பண்ணிங்கன்னா வைஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வைஃபை வந்து நம்மளுக்கு வந்து எனபிள் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்டேட்டும் ஆகிடும். டோன்ட் ஆட்டோ அப்டேட். இதை வந்து டோன்ட் ஆட்டோ அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ வீடியோ ப்ளே. ஸோ இதில் வந்து ஆட்டோ வீடியோ அந்த இந்த வைஃபைல இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோவில் வேணுமா இந்த இதில் பண்ணோம்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து கன்சியூம் ஆகும். நம்ம டோன்ட் ஆட்டோ ப்ளே அண்ட் வீடியோ இது விட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்பில் வந்து ப்ளே ஸ்டோரில் பண்ணுறது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது நம்ம கண்டினியூவாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் தான் நம்மளுக்கு வந்து டேட்டாஸும் டெய்லி கொடுக்குற 1.5 டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு இதுலேயே கன்சியூம் ஆகி போயிடுது. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய டேட்டாஸை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது மூலியமாக அவங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் வந்து டெக்னிக்கல் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.